எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதெல்லாம். எதுக்கு இந்த பாரபட்சம் காட்டுற? ஒரு கண்ணுல வெண்ண இன்னொரு கண்ணுல சுண்ணாமுனா என்னங்க அர்த்தம்? தன்னை கேலி பண்ணவங்க, தன்னை பிடிக்காதவங்க எல்லாத்துக்கும் மூஞ்சில சாணியை உருட்டி சப்பு சப்புன்னு அரைஞ்சிருக்கான். தனக்கு ஒருத்தன் பிடிக்கல அப்படின்னா எந்த வகையிலையாவது ஒழிச்சு கட்டிடுவான். ஒருத்தன் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் ஆக டம்மியா இருந்தாலும் கொண்டு வந்து திருப்பி திருப்பி வாய்ப்பு கொடுப்பான். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான குவார்ட்டர் ஃபைனலில் ஒத்தாளா நின்று 50 பந்துகளில் 97 ரன்களை அடித்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் வெஸ்ட் இண்டீஸை வதம் பண்ணி ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்து இந்திய அணியை ஒத்த ஆளாக செமிஃபைனலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காப்புல சஞ்சு சாம்சன், சேட்டன் சஞ்சு சாம்சன். இந்த போட்டி முடித்ததும் சஞ்சு சாம்சன் ஒரு வார்த்தை பேசியிருப்பாப்புலங்க. என்ன அப்படின்னா, கடந்த 11 வருஷமாக நான் இந்திய அணிக்காக ஆடுறேன், ஆனால் அதிக நாள் நான் கேலரியில் இருந்து இந்திய அணி ஆடுறத வேடிக்கை பார்த்த நாட்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது மேலோட்டமாக பார்த்தா சாதாரண வார்த்தைகளாக தெரியும், ஆனால் அதில் உள்ள வலிகளும் வேதனைகளும் நமக்கு தாங்க தெரியும். என்ன அப்படின்னா, இந்த சஞ்சு சாம்சனை கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்தினாங்க, இன்னைக்கு பெருமைப்படுறாங்க. சஞ்சு சாம்சனால தான் இந்த இந்திய அணியை செமிஃபைனலுக்கு வர முடிஞ்சது அப்படின்னு பெருமை பேசுகிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவரை சீரழிச்சாங்க அப்படின்னா, T20 போட்டிகளில் செம்ம ஃபார்மில் இருந்தால் மனுஷன் சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக 3 செஞ்சுரி அடித்தாங்க. ஓப்பனிங்கில் இனி சஞ்சு சாம்சன் தான், சஞ்சு சாம்சனை அடிச்சுக்க ஆள் இல்லை. அந்த நேரத்தில் அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆடினதுனால சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இவங்க தான் ஓப்பனிங் அப்படிங்கிறது முத்திரை குத்துற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காம்பீர் ஒரு வேலை பண்ணுறாப்புல. அது வரைக்கும் டெஸ்ட்டு ஒரு நாள் போட்டி மட்டும் ஆடிக்கிட்டு இருந்த சுப்மான் கில்ல திடீர்னு கொண்டு வந்து T20 அணியில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் வைஸ் கேப்டனாக அறிவிக்கிறாப்புல. வைஸ் கேப்டனாக அறிவித்தா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அவரை பெஞ்சில் உட்கார வைக்க முடியாது, பிளேயிங் லெவலில் ஆட வைக்கணும். அவரை ஓப்பனிங்கில் தான் ஆட வைக்க முடியும், ஓப்பனிங்கில் தான் ஆடுவாப்புல. அப்போ யாரை தூக்குறது? சஞ்சு சாம்சனுக்கு வட்டம் போட்டாங்க. அபிஷேக் சர்மா வளர்ந்து வர்ற பிளேயர், சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகுது, அவரை ஓரம் கட்டணும்னு பிளான் பண்ணிட்டாங்க இந்த கௌதம் காம்பீரன் கோ. அதனால இந்த ஒரு வேலையை பார்த்தாங்க, அப்படியே செஞ்சுட்டாங்க. சஞ்சு சாம்சனை ஓரம் கட்டிட்டு அப்படியே சுப்மான் கில்ல உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே தொடருது. கண்டினியூவாக 15 போட்டிகளுக்கு மேலே சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகுறாப்புல சுப்மான் கில். பலத்த விமர்சனங்கள் கிளம்புது முன்னாள் வீரர்கள்ட்ட இருந்தும் ரசிகர்கள்ட்ட இருந்தும். ஏண்டா, நல்லா ஆடக்கூடிய ஃபார்மில் இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சனை உட்கார வச்சுட்டு இந்த சுப்மான் கில்ல கொண்டு வந்து வைஸ் கேப்டன் ஆக்கி ஓப்பனிங்கில் ஆட வச்சிய. அவன் ஒரு மேட்சாவது ஆடுறானா? எந்த மேட்சுமே ஆடுறதில்ல, அவனை எதுக்கடா கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பலத்த விமர்சனங்கள் கிளம்புது. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிற நிலை உருவாகுது. அந்த நேரத்தில் 2026 T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடு அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக சுப்மான் கில் அந்த ஸ்குவாடில் இருந்தே நீக்கிட்டாங்க. ஸ்குவாடிலே சுப்மான் கில் கிடையாது, அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் மெயின்லேயே இருக்காப்புல. அப்போ ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி, இப்போ தானே திருந்திருக்காங்க இவங்க. இப்போ சுப்மான் கில் இல்லாதனால ஓப்பனிங்கில் கன்ஃபார்மாக பிளேயிங் லெவனில் சஞ்சு சாம்சன் ஆடுவாப்புல அப்படின்னு சொல்லி எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தரமான பிளேயருங்க சஞ்சு சாம்சன். அதுக்கடுத்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நியூசிலாந்து தொடர் நடக்குது. 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடக்குது. அதில் வரிசையாக 3 போட்டிகள் சஞ்சு சாம்சன் ஆடலை. சஞ்சு சாம்சனுடைய கெட்ட நேரமோ என்னமோ வரிசையாக 3 போட்டிகள் ஆடலை. உடனே ஒரு சலசலப்பு கிளம்புது. சஞ்சு சாம்சன் சரியாக ஆடலை, வேர்ல்டு கப் வர்ற நேரத்தில் இது இந்திய அணிக்கு பின்னடைவாக அமையும், என்ன செய்யலாம்னு யோசனை செஞ்சு உள்ளூர் கிரிக்கெட்டில் நல்லா கலக்கிக்கிட்டு இருந்த இசான் கிஷனை தூக்கி கொண்டு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது நியூசிலாந்து தொடரில் 4வது போட்டியில் இசான் கிஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காங்க. அந்த பட்டார் தொட்டார் நான் அடித்து 80-90 அடித்து பயங்கர ஹிட் பண்ணி 250 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே ஆடிட்டான் மனுஷன். உடனே என்ன பண்ணிட்டாங்க, சூப்பர் ஆள் கிடச்சிருச்சு, ஓப்பனிங்க்கு அபிஷேக் சர்மாவுக்கு பார்ட்னர் கிடச்சிருச்சு, இனி சஞ்சு சாம்சன் தேவையில்லை, ஓப்பனிங்கில் இசான் கிஷன், அபிஷேக் சர்மா பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 3-4 போட்டியில் ஆடலை அப்படிங்கிறதுக்காக சஞ்சு சாம்சனை அப்படியே ஓரம் கட்டி பெஞ்சில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதெல்லாம். சுப்மான் கில்லுக்கு 15 போட்டிகளுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குற அவன் அவன் எப்படியாவது ஆடணும் அப்படின்னு திருப்பி வாய்ப்பு கொடுக்குற
அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் தொடர்ச்சியாக 15 போட்டிக்கு மேலே ஆடலை. கேப்டனாக இருக்காருங்கிற ஒரே காரணம் தான். அவருக்கும் திருப்பி திருப்பி வாய்ப்பு கொடுக்குற. ஆனால் சஞ்சு சாம்சன் எப்படா இவர் சறுக்குவாப்பில், எப்படா ஆடாமல் இருப்பாப்புலன்னு அப்படி கண்ணில் விளக்கண்ணு ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்க. டப்புன்னு ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடலங்கவும் தூக்கி ஓரம் கட்டுற. எதுக்கு இந்த பாரபட்சம் காட்டுற? ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாமுனா என்னங்க அர்த்தம்? இந்த கௌதம் காம்பீருடைய போக்கு ஆரம்பத்தில் இருந்தே இப்படி தான் இருக்குது. தனக்கு ஒருத்தன் பிடிக்கல அப்படின்னா எந்த வகையிலையாவது ஒழிச்சு கட்டிடுவான். ஒருத்தன் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் ஆக டம்மியாக இருந்தாலும் கொண்டு திருப்பி திருப்பி வாய்ப்பு கொடுப்பான். இந்த ஹர்ஷித் ராணாவுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுனான். இப்போ என்ன ஆகுது? கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ல, இவங்க வேர்ல்டு கப்பில் ஓப்பனிங்கில் இசான் கிஷனும் அபிஷேக் சர்மா 2 பேரும் இறங்கினாங்க. ஒரு மேட்ச்சில் கூட அபிஷேக் சர்மா சைன் பண்ணலை. தொடர்ச்சியாக 3 டக்கு ஓவர்லேயே அவுட் ஆயிடுவாப்புல. 4வது மேட்சும் வெறும் 14 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. எல்லாம் கடுப்பாயிட்டாங்க ரசிகர்கள்லாம். என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிய, முக்கியமான வேர்ல்டு கப் தொடர் போய்கிட்டு இருக்கு, அவன் அடிக்கவே மாட்டேங்கிறான், நல்லா ஆடுற சஞ்சு சாம்சனை வெளியில் உட்கார வச்சிருக்கிய, மறுபடியும் சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல் எழும்புது. இந்தியாவுக்கு செமிஃபைனல் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சவுத் ஆப்பிரிக்காட்ட ஒரு தோல்வியை வேற தழுவிடுறாங்க. இந்தியா செமிஃபைனலுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்துடுது. இசான் கிஷனும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஆடலை, அபிஷேக் சர்மாவும் தொடர்ச்சியாக ஆடலை. கொண்டு வாங்கடா சஞ்சு சாம்சன் சொல்லிட்டு பலத்தை கண்டனங்கள் எழுது. உடனே அடுத்த போட்டி ஜிம்பாப்வேக்கு எதிராக சஞ்சு சாம்சனை மறுபடியும் ஓப்பனிங்கில் கொண்டு வர்றாங்க. ஜிம்பாப்வேக்கு எதிராக அதிரடி துவக்கம் கொடுக்குறாங்க மனுஷன். 14 பந்துக்கு 24 ரன்கள், 6 பவுண்டரியுமா அடித்து அதிரடி காட்டி 24 ரன்கள் அடித்து அவுட் ஆகி அதிரடி துவக்கம் கொடுத்துட்டு போனாப்புல. அதனால தான் அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்தது. அடுத்தது வெஸ்ட் இண்டீஸோட வால்வாசாவா ஆட்டம். இதில் ஜெயிச்சா மட்டும்தான் செமிஃபைனல் போக முடியும். இந்த ஆட்டத்தில் தான் ஒத்தாளாக நின்று வெஸ்ட் இண்டீஸை வதம் பண்ணி 50 பந்துக்கு 87 ரன்கள் அடித்து நாட் அவுட் ஆகி இந்திய அணியை ஒத்தாளாக செமிஃபைனலுக்கு அழைச்சிட்டு போனது இந்த சஞ்சு சாம்சன். தன்னை கேலி பண்ணினவங்க, தன்னை பிடிக்காதவங்க எல்லாத்துக்கும் மூஞ்சியில் சாணியை உருட்டி சப்பு சப்புன்னு அரைஞ்சிருக்கான். அவங்களே பாராட்டுற மாதிரி செஞ்சுருக்கான். எல்லாம் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த போட்டி முடிஞ்சவுடனே தான் இந்த வழி மிகுந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, இந்திய அணிக்கு ஆடின கடந்த 12 வருடங்களில் அதிக நாட்கள் நான் கேலரியில் இருந்து இந்திய அணியை வேடிக்கை மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, இந்த வரிகளுக்கு இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இவ்வளவு வழிகள் இருக்குங்க. இந்த போட்டி முடிஞ்ச பிறகும் இன்னமும் இந்த காம்பீர் திருந்தவே இல்லைங்க. என்ன சொல்கிறான், 19வது ஓவரில் 2 பவுண்டரி அடித்த சிவம் துபேயோட ஆட்டம் ரொம்ப முக்கியமானது. சிவம் துபே 2 பவுண்டரியை அடிக்கலைன்னா இன்னைக்கு நம்ம சஞ்சு சாம்சனை பற்றி பேசவே மாட்டோம் அப்படின்னு அப்பவும் அவன் மனசில் உள்ள வன்மத்தை தாங்க கூட்டுறான். மனசுல இருந்து சஞ்சு சாம்சனை ஜெயிச்சு கொடுத்ததுக்கு பாராட்டலை, சிவம் துபே போய் பாராட்டான். சிவம் துபே 2 பவுண்டரி அடிச்சதுனால தான் சஞ்சு சாம்சனை பற்றி பேசுகிறோங்கிறான். பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். இந்த பிசிசிஐ காம்பீருக்கு இந்த அளவுக்கு அதிகாரத்தையும் பவரையும் ஏன் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.